இந்த ஓய்வு நாள் ஒரு விசேஷமான ஓய்வு நாள். குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற ஒரு நாள். அது நம்ம ஆரம்பத்திலே பிரதர் சொன்னாங்க, இந்த ஓய்வு நாள் குருத்தோலை ஞாயிறை கிராமங்களிலே சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். பட்டணங்களிலே அல்லது சிட்டிஸ்ல இதற்குரிய வசதிகள் சில நேரங்களிலே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தால் பாரம்பரியத்தை விட தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது நல்லது என்று எண்ணுகிறவர்கள் அநேகம். ஆக நாம் இன்றைக்கு பவனி போகவில்லை. கரெக்டு தானே? போகிறோமா? போகல. நான் நேத்தே பாஸ்டர்ட்ட கேட்டேன். சரி, போகணும்னு நான் சொல்லல, பைபிள்லையும் போகணும்னு சொல்லல. ஆண்டவர் பவனி போனார்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு பல இடங்களிலே இந்த பாரம்பரியம் மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்படுவதினால் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்களை மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையோரை, கிறிஸ்தவர்களை நாம் அறிவோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 41வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகள் கண்களுக்கு மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்ன பண்ணிட்டான்? கண்களை குருடாக்கி போட்டு விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது அதுதான். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் கண் மறைஞ்சு போயிருக்கு. சொல்லிட்டு என்ன பண்ணாரு? ஆலயத்துக்குள்ள போய் அங்க இருந்த விற்கிறவங்க என்னென்ன வித்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன வித்தாங்களோ, புறாக்கள் எதெல்லாமோ வித்துட்டு இருந்திருப்பாங்க. வியாபாரம் நடந்து கொண்டிருந்த வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாரையும் துரத்தி விட்டார். இந்த 2 காரியங்களையும் அவர் சொன்னதையும் செய்ததையும் வைத்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்றத பத்தியே உணர்வு இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கும் அது போலதான் அல்லரை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும். இந்த நாளுக்கு தேவன் தருகிற சத்தியம் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தக்கதான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும்
அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, குருத்தோலை ஞாயிறு என்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அனுசரிக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் அன்றைக்கு சொன்னீர், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாய் இருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை விளங்கிக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு போதித்தவைகள் என்னென்ன என்பதை சற்று நாங்கள் அமர்ந்திருந்து யோசித்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறவர்களாய் மாறுவதற்கு இந்த நாளிலே கிருபை தாரும். யார் யாருக்கு எந்தெந்த இடத்திலே மனம் திரும்புதல் இன்றைக்கு தேவைப்படுகிறதோ தேவன் அதை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்றைக்கோ நாங்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று நினைத்து கொண்டு வாழுவது அல்ல, இன்னும் நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும், இன்னும் ஆண்டவரே மண்டையிலே நெருங்க வேண்டும். இந்த காரியங்களை எங்களுக்கு விளக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அந்த ஆலயத்திலே அவர் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய ஜப வீடு ஜப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்ற குற்றத்தை அவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எதற்காக ஆண்டவர் அப்படி சொன்னார்? அங்கே எதற்கு விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் தன்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனிதனை ஏற்படுத்தினார். மனிதனை சிருஷ்டித்ததே மனிதன் தன்னோடு ஒரு நிலையான உறவிலே வாழ வேண்டும் என்று நினைத்து அவனை சிருஷ்டித்தார். ஆனால் வேதத்திலே நாம் ஆதியாகமம் யாத்திராகமத்திலிருந்து பகுதிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மனிதன் என்ன செய்தான்? அவரை விட்டு விலகி போகிறதற்கு எண்ணமுடையவனாய் காணப்பட்டான். வாசிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 20, 18 முதல் 20 வரைக்கும். ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. ஒரு ஆளை பார்த்து பேசாங்கன்னு சொல்லணும்னா அப்போ நம்ம எந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு, எந்த அளவுக்கு வெறுப்பு வந்துச்சுல்ல. ஜனங்கள் மோசே இடத்துல சொல்றாங்க, தேவன் எங்களிடத்துல பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அவர் யாரோன்னு நினைக்கிறாங்க. ஆனா மோசே ஒரு விளக்கம் சொல்றார் பாருங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும்
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். இந்த சத்தம் வந்தது, இடிமுழக்க சத்தம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் கடவுள்ட்டு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கடவுள் பயம் இருக்கா? உடனே இருக்குன்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? எத்தனை நேரம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்க கொஞ்ச நேரம் இப்ப பேசாம இருங்க, நாங்க கொஞ்சம் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு பேசுங்க, இன்னும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிறது. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. நமக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இப்படி தேவன் அவர்களோடு கூட நடந்து வர விரும்பினார். மோசேயை அவர்களுக்கு ஒரு தலைவனாக வைத்திருந்தாலும் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் கேட்கும்படி பேசுவதற்கும் அவர்களோடு அந்யோன்யமாய் இருப்பதற்கும் தான் தேவன் விரும்பினார். அப்படி விரும்பினபடியினால்தான் ஏதேன் தோட்டத்திலே வந்து மனுஷனோடு அவர் பேசினார். அவனும் தவறு செய்து விலகி போனான். இப்போ இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனிதர்களை சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய எண்ணம் என்ன? இந்த மனிதன் எப்படி இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறான்? இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சரி, இவர்கள் தொடர்ந்து வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே வரும் பொழுது அவர்கள் அங்கே விக்கிரகாராதனைக்குள்ளாக விழுந்து விடுகிறார்கள். மோசே சீனாய் மலைக்கு மேலே சென்று கற்பனைகளை பெற்றுக்கொள்ள சென்றிருக்கிறார். இவர்கள் அதற்கு முன்பாக இங்க கஞ்சு குட்டி எல்லாம் ஆரோனை வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்க கிட்டதான் பொண்ணு எல்லாம் இருக்குது, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு முன்பாக போகக்கூடிய தெய்வத்தை நாங்களே உண்டாக்கிக்கிறோம், இவர் போனவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணிவிட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 3வது வசனம் 33:3, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள். திரும்ப திரும்ப தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க கூட வந்தா ஒருவேளை நான் கோபத்துல ஏதாவது உங்களை தண்டித்து விடுவேன், நிர்மூலம் பண்ணி விடுவேன், அதனால நான் உங்க கூட வரலப்பா என்று சொல்லுகிறாரு. உங்க பின்னாடி நான் வரேன், என் தூதனை அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் தான் கொடுக்கிறார். அவருடைய ஒரிஜினல் பிளானுக்கு மனிதன் விலகி சென்று விட்டான். 7வது வசனத்திலே மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். இப்பதான் அந்த பேரே வருது, ஆசரிப்பு கூடாரம். அந்த தொடர்பை அப்பப்ப போய் ஆசரித்துக் கொள்வதற்கு ஒரு கூடாரம். ஆண்டவர் கூடே வரணும்னு நினைச்சாரு. இப்போ நான் வரலப்பா, நீங்க போங்க, நான் ஏதோ உங்களை நான் எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு கொண்டு போவேன் என்று கொண்டு வந்தேன்னா கொண்டு போறேன், ஆனா அவங்க கூட இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை. இப்படி நம்ம எத்தனை இடத்துல உலக பிரகாரமாக பார்க்கும்போது விட்டுவிட முடியாது, ஆனால் கூட இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே உண்டா? அப்ப நம்ம மனசு எப்படி கஷ்டப்படுது? குடும்பங்களிலே இப்படிப்பட்ட உறவுகள் உண்டா? மனது எப்படி யோசிக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். தேவாதி தேவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்? மோசே கூடாரத்தை பாளையத்திற்கு வெளியே போட்டு விட்டார். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அவர் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம கூட இருந்து எல்லா ரூம்லயும் நம்ம கூட வரணும்னு நினைக்கிறாரு. நம்ம சொல்றோம், ஆண்டவரே நீங்க வராண்டால மட்டும் இருங்க, நாங்க அப்பப்ப வந்து உங்களை பார்த்துட்டு போயிடுவோம், எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்தையும் என் கூட வர வேண்டாம். இருந்தாலும் அந்த ஆண்டவர் வராண்டால இருந்துட்டு இருக்கிறார், அதனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசரித்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சரி இப்படியே விட்டால் இவர்கள் என்னோடு உள்ள உறவிலே நிற்க மாட்டாங்கன்னு சொல்லிதான் அவர்களுக்கு இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த நியமங்களை எல்லாம் மோசையின் மூலமாக கொடுத்து நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆனால் அந்த பரிசுத்தத்தை
அனுசரிப்பதற்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து பாவ நிவிர்த்தி, பாவ நிவாரணம் இவைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சில கற்பனைகளை அவர்களுக்கு போதித்தார். இதுதான் இப்படி வளர்ந்து 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 வந்து கடைசியில புறா வித்தது, புறாவை வாங்கி கொண்டு பலி செலுத்திட்டு வெளியில போய் இஷ்டத்துக்கு வாழ்றது, இப்படி அவர்கள் எருசலேமிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு இதெல்லாம் செய்யறதற்கு நான் எதற்காக ஏற்படுத்தினேன், என்னுடைய திட்டம் என்ன என்பதை மீண்டுமாக பரிசுத்தவான்கள் மூலமாக, அப்போஸ்தலர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அதை கற்றுக்கொள்வதுதான் நமக்கு இன்றைக்கு நோக்கம். புது உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலர் பழைய ஏற்பாட்டை விட்டுறாங்க. இல்லை, பழைய ஏற்பாடும் தேவன் கொடுத்தது அந்த காலகட்டத்திற்கு, சூழ்நிலைக்கு. அந்த தேவன் இன்றைக்கு மாறிவிடவில்லை. அதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பாவ நிவிர்த்தி செய்வதற்காக உள்ள வழிமுறைகளை தேவன் லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்தை இப்ப ஸ்டெப்பா பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு அதுவே பிரசங்கத்துல போயிடும். அது நமக்கு முழுமையான புது உடன்படிக்கையின் சத்தியத்தை முழுமையாய் நாம் அறிந்து கொள்ள முடியாதபடியினால் அதில் உள்ள முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லி கடந்து போகிறேன். ஆனால் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் இன்னைக்கு வீட்டுல போய் லேவியராகமம் 16 வாசிச்சா போதாது, படிச்சிடணும். சரியா? வாசிச்சு ஏதாவது நேத்தைக்கு வாசிச்சது இன்னைக்கு என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நன்றாக அதை வாசித்து படித்து, இப்ப அப்புறம் எபிரேயரை பற்றி சொல்லுவேன், எபிரேயர்ல உள்ள கதைகளை சொல்லுவேன். இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள், நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதையோ ஞாயிற்றுக்கிழமை செய்யறோம்னு அங்கேயும் இங்கும் ஓடி பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நல்லது. தெரியாத வசனம், நானே இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் மறந்துட்டீங்க. சரி, வசனத்தை அப்புறம் எடுத்து காட்டுறேன். ஆகையினால பல காரியங்களை செய்வதை விட கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை அமர்ந்திருந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். லேவியராகமம் 16 பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவாரணம் ஜனங்களுக்காக செய்வது எப்படி என்பதை எல்லாம் அந்த வழிமுறைகளை எடுத்து கூறுகிறார். ஆண்டவர் சொன்னது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும் வந்து பலிகளை எல்லாம் செலுத்திட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கு பிரதான ஆசாரியனா இருந்தவர் ஆரோன். அவனுடைய பிள்ளைகள் என்ன அடுத்தது, ஆண்டவருடைய முறைப்படி பிரதான ஆசாரியன் ஆரோனுக்கு பின்பாக அவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஆரோன் இருக்கும் போதே இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினால 16வது அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, விளையாட்டுத்தனமா பண்ணாங்க. ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மீது பற்றி எரிந்தது, அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. 10வது அதிகாரத்துல அதெல்லாம் இருக்குது, வீட்டில் வாசியுங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். கிருபாசனம் என்றால் என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல இத மாதிரி ஒரு பெட்டி மனசுல சும்மா நினைச்சுக்குங்க. இந்த இடத்துல ஆல்டர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அதற்குள்ளாக கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், இன்னும் அப்பங்கள், இவைகள் எல்லாம், இதற்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய கருத்துக்கள் விளக்கங்கள் கொடுக்கப்படுறது. அதை நான் பத்தி பேசல. இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மேல ஒரு மூடி, அந்த மூடிக்கு மேல 2 கேருபீன்கள், அது கிருபாசனம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அங்கே காணப்படுகிறது.
அதற்கு மேல ஒரு மேகத்தில், ஆதலால் கிருபாசனத்திற்கு மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல் என்று சொல்றார். சும்மா சும்மா அங்க வர வேண்டாப்பா, வருடத்திற்கு ஒரு முறை வந்து இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து செல்லும்படி பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரம் அதை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பிரதான ஆசாரியனும் மனுஷன்தான். பிரதான ஆசாரியன் முதலாவது அவன் தன்னுடைய பாவத்திற்கு நிவர்த்தி செய்வதற்கு முதலாவது ஒரு காளை, அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங் என்று 2 விதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவன் ஒரு காளையை கொண்டு வர வேண்டும், ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும். யாரு? ஆரோன். அவனுடைய பாவத்திற்கு அவன் கொண்டு வந்து முதலாவது என்ன பண்ணணும்? குளிக்கணும். எங்க வந்து? இங்க ஆசரிப்பு கூடாரத்துல வந்து, சர்ச்சில் வந்து எல்லாரும் குளிச்சுதான் இங்க உள்ள வரணும்னு சொன்ன நம்ம என்னைக்கு உள்ள வந்து சேர்ந்துக்குவோம்? சரி, அதற்கு பின்பு அதற்கென்று ஒரு சணல் ஆடை தரித்து அந்த ஆடையெல்லாம் மாற்றிக்கிட்டு இவர் போய் முதல்ல இந்த காளையை கொன்று அதிலிருந்து இரத்தத்தை எடுத்து வந்து இந்த கிருபாசனத்திலே தெளித்து, பரிசுத்த ஸ்தலத்தை தெளித்து, அதற்கு பின்பாக பலிபீடம் உள்ள என்ட்ராகிற இடத்துல பலிபீடம் இருக்கிறது. இதெல்லாம் நெட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த பலிபீடத்திலையும் இந்த ஜனங்கள் வந்து பலி செலுத்தி அவங்க பாவத்தினால அதுவும் கரைப்பட்டு இருக்கிறது. எனவே முதலாவது அவன் தன்னுடைய பாவத்திற்காக காளையை அடித்து இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த இரத்தத்தை செலுத்திட்டு, அதன் பின்பு ஜனங்களிடத்திலிருந்து 2 ஆடு எடுத்துக்கணும். 2 கடா, ஆட்டுக்கடா. அந்த 2 ஆட்டுக்கடால ஒன்று வந்து பாவ நிவாரண பலிக்கு என்று குலுக்கல்ல துண்டு போட்டு ஒரு ஆடை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆடு இவனுடைய பாவத்திற்கு காளை அடிக்கப்பட்டது போல ஜனங்களுடைய பாவத்திற்காக ஆடு, அதனுடைய ரத்தத்தை எடுத்து இங்க எல்லாம் தெளிக்கணும். இப்போ ஜனங்கள்டத்தில் வாங்கின 2 ஆடுல ஒரு ஆடு இருக்கு, இவர் கொண்டு வந்ததுல இன்னொரு ஆடு இருக்கு. இந்த 2 ஆடும் தான் வந்து சர்வாங்க தகன பலிக்குரிய ஆடு. முதல்ல உள்ளது பாவ நிவாரண பலி. இதுல இந்த ஜனங்கள் கொண்டு வந்த ஆட்டுக்கு பேர் வந்து போக்கு ஆடு, ஸ்கேப் கோட். என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தையும் அந்த ஆட்டுக்கு மேல கைய வச்சு இவர் எல்லாம் சொல்லி அதை எல்லாவற்றையும் அதற்கு தலையில வச்சுட்டு அதை வனாந்திரத்துக்குள்ளாக துரத்தி விட்டு விட வேண்டுமாம். ஒருவன் அதை நடத்தி சென்று அதை அப்படியே காட்டுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் அது திரும்பியே வராத அளவுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டு வந்துருவாங்க. பாவம் எல்லாம் அங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு இது. இப்ப முதல்ல செய்த பாவத்திற்கு ஒரு நிவாரணம். 2வது உள்ளது அட்டோன்மெண்ட், நிவர்த்தி செய்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன்கிட்ட அப்பா வந்து வெளியே போகும்போது சொல்றாரு, நீ வீட்டுக்கு விட்டு வெளியே போகாத, வெளியில எல்லாம் நிறைய கூலி இருக்குது, நீ வெளியில போனேன்னா சும்மா ஒரு 3-4 வயசு பையன் வச்சுக்கலாம், விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவன் என்ன பண்றான்? அப்பா அந்த பக்கம் போனோன்னா இவன் ஜாலியா இறங்கி வெளியில சுத்துறான். இப்ப மீறுதல் வந்து விட்டது. போய் என்ன ஒரு குழியில விழுந்துடுறான், வெளியில எழும்பி வர முடியல. இப்ப அந்த மீறுதல் நிமித்தமாய் அவனுக்கு ஒரு காயம், அவனுக்கு ஒரு தண்டனை. இப்போ அவன் மீறினதை அவன் மீறுகிறான் என்று சொல்லுகிறது அப்பா கொடுத்த கட்டளை, இல்லைன்னா அது மீறுதல் இல்லை. அதுபோல தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் மீறுகிறதினால் அந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கு தவறு என்று எடுத்து சொல்லுகிறது.
இப்ப அதுல விழுந்தாச்சு. விழுந்த பிறகு அப்பா வந்து பார்த்துட்டு, டேய் விழுந்துட்டியா, சரி தப்பு செஞ்சுட்டு எல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டாருன்னா, மன்னிச்சிட்டாரு. ஆனா அவனுக்கு உடம்புல ஏற்பட்ட காயம், அவன் இப்ப சாப்பிட முடியாம உள்ள படுத்து கிடக்குறான், இது எல்லாம் ஒன்றும் நிவிர்த்தியாக போவது இல்லை. அப்ப நிவாரணம், நிவிர்த்தி, அப்புறம் அவனை தூக்கி வெளியே எடுத்து விட்டாச்சுன்னா அவன் நார்மலா வந்துடுறான். இப்ப மூன்றாவது, நாளைக்கு இவன் இப்படி போய் விழமாட்டான்றதுக்கு நிச்சயம் இருக்கா? திருப்பியும் விளையாட போவான்ல வெளியில. இதுதானே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. இந்த மூன்றும் நடைபெற வேண்டும். தப்பு தப்புன்னு முதல்ல அவன் தெரிகிற அளவுக்கு எடுத்து காட்ட வேண்டும். அந்த தவறு செய்ததின் நிமித்தமாய் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வர வேண்டும். மீண்டும் அதை செய்யாமல் அவனை ஆட்கொள்ள வேண்டும். இந்த மூன்று காரியமும் நடைபெறுவதுதான் ரட்சிப்பு. ஆனால் பழைய ஏற்பாடுல இருந்த பழைய உடன்படிக்கையில இந்த ஆடு இதெல்லாம் என்ன பண்ணினாலும், தலையில கை வச்சு பாவத்தை எல்லாம் அதுக்கு மேல வச்சு என்ன பண்ணினாலும் ஆடு கஷ்டப்படுவது உண்மை. ஆட்டை கொண்டு வருவதற்குரிய கஷ்டம் மனிதனுக்கு உண்டு. அதை வெட்டுவதற்கு, எல்லாம் கழுவுவதற்கு, குளிப்பதற்கு எல்லாம் செஞ்சாலும் அவன் திரும்பி அடுத்த நாள் செய்ய மாட்டான்றதுக்கு எதுவும் இல்லை. 20வது வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 16:20. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும், 3 இடம், பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்ல, அது முதலாம் கூடாரம், 2ஆம் கூடாரம், இப்படி எல்லாம் விளக்கங்கள் இருக்கிறது. 3 பகுதிகள் அங்கு இருந்தது. வெளிப்பிரகாரம் அங்கதான் என்ன இருந்தது? பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருந்தது. அடிக்கடி வந்து அங்க பலி செலுத்திட்டு எல்லாம் போயிடுவாங்க, தப்பு செஞ்சு உணர்ந்த உடனே எல்லாம். அடுத்தது ஆசரிப்பு, அதுக்கு பிறகு பரிசுத்த ஸ்தலம். அதை சிலது இதை பரிசுத்த ஸ்தலம், அதை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்றாங்க. இந்த 3 இடங்களும் இந்த ஜனங்களுடைய பாவத்தினால் கரைப்பட்டு அசுசி அடைந்ததை நிவிர்த்தி செய்வதற்காக 3 இடத்திலையும் இரத்தத்தை தெளிச்சு சுத்திகரிக்கிறது தான் இவர் செய்யக்கூடிய வேலை. ஆண்டவர் இதை மனிதனுக்கு எதற்காக போதித்தார்னா, எப்ப நீ செய்யற தவறுனால நான் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திலிருந்து எவ்வளவு விலகி நீ செல்கிறாய், என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு கெட்டு போகிறது, இவைகளை எல்லாம் அவனுக்கு விளங்க பண்ணுவதற்காகத்தான் இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து கூறினார். ஆனா நான் சொன்ன கதை மாதிரி இது எல்லாம் செஞ்சாலுமே அவன் ரட்சிப்பு என்பதை கண்டு கொள்ள முடியவில்லை. எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 1. அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்களை மன்னிப்பார்னு சொல்லியிருக்கார், ரட்சிப்பார்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கு நாம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை மன்னிக்கிறவராக வைத்திருக்கிறோம், ரட்சிக்கிறவராக வைத்திருக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. மன்னிக்கிறவராக வைத்தால் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியது, திரும்பவும் நம்முடைய மனம் போல வாழ்வது, அதற்கு புதிய உடன்படிக்கை தேவையில்லை. இப்ப இதை எல்லாவற்றையும் விளக்குவதற்காக எபிரேயர் 9வது அதிகாரத்தில் இருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் திருப்பிக் கொள்ளலாம். 9வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள பகுதி வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இதுல இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளை எல்லாவற்றையும் 10 வசனத்துக்குள்ள சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே இந்த தூப கலச இதெல்லாம் இருந்தது. இதற்குள்ள போகக்கூடாது. இது எல்லாவற்றையும் அதுல சொல்லிடுறாங்க.
9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கு ஏற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இந்த பகுதியில பல இடங்களிலே பூரணப்படுத்துதல்னு வரும். பூரணப்படுத்துதல் என்பதற்கு அர்த்தம் நான் சொன்ன அந்த மூன்றும் நிறைவேறணும். பாவத்தை முதலாவது பாவம் என்று மனுஷனுக்கு உணர்த்த வேண்டும். இரண்டாவது, அந்த பாவத்தை அவன் செய்ததினால் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து அவனுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். மூன்றாவது, மீண்டுமாய் அந்த பாவத்தை அவன் செய்யாதபடிக்கு அவன் முழுமையாய் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினால் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இன்றைக்கு அறிந்து கொண்டாய் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது அறியாமல் இருப்பதினால் தான் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இன்றைக்கும் நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் என்று 9வது வசனத்தில் முடிச்சிருக்கோம். 10வது வசனம், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தின சில அந்த காலத்துக்கு ஒரு சீர்திருத்தல் உண்டாகும் காலம். இந்த சீர்திருத்தல் உண்டாகிற காலம்தான் புது உடன்படிக்கையின் காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய அன்பு என்றால் என்ன என்பதை மனிதனுக்கு வாழ்ந்து காட்டின காலம். அதான் சீர்திருத்தல் ஏற்பட்ட காலம். அது வர்ற வரைக்கும் இவங்க செய்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தார்? எப்படியாகிலும் மனுஷனுக்கு முதல்ல இப்படிப்பட்ட வழிமுறைகள் என்ன என்பதை அவனுக்கு போதித்து அவனை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலாவதே அதை செய்து முழுமையாக அவனுக்கு கொடுத்து விட முடியாது. நன்றாக கவனிக்க வேண்டும். நம்ம பல நேரத்துல பிள்ளைங்கள்ட்ட கூட சொல்லுவோம், கேட்டாச்சுன்னா அது உனக்கு இப்ப புரியாது, அப்புறம் சொல்லுவேன் அப்படின்வோம். ஆண்டவர் கூட இந்த உலகத்திலே 3.5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து பிறகும் கூட தன்னோடு இருந்த சீஷர்கள் அவருடைய நோக்கத்தை அறியாதவர்களாய் இருந்தார்கள். இப்போ ஆண்டவர் கடைசியா சொன்னதுல இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், அவைகளெல்லாம் சொன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் தாங்கி கொள்ள மாட்டீங்க, உங்களுக்கு புரியாது, நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன்? நீங்க இன்னைக்கு என்னதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ராஜ்யம் எப்ப வரும், நாங்க எப்ப மந்திரி ஆகும் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதற்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதையெல்லாம் உங்களுக்கு போதிப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் இந்த நிருப பகுதிகளில் எல்லாம் அப்போஸ்தலர் மூலமாக எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சீர்திருத்தல் வரும் வரைக்கும் அவர்கள் பின்பற்றின காரியங்கள் தான். இன்றைக்கும் நம்ம அதையே வைத்துக்கொண்டு பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நாம் சீர்திருத்தலுக்குள்ளாக வராதவர்களாய் காணப்படுவோம். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஒரு சில வசனங்களை. 9வது அதிகாரம் 11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரே முறை பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்னா எந்த பரிசுத்த ஸ்தலம்? எருசலேம் ஆலயத்துல இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையா குறிக்கிறது? இல்லை. பார்ப்போம் 24வது வசனம், அதே அதிகாரத்துல 9:24. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார்.
இப்போ ஆண்டவர் சிலுவையிலே மரித்து தன்னுடைய இரத்தத்தை நம்முடைய பாவங்களின் பிராயச்சித்தத்திற்காக, நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடைவதற்காக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே செலுத்தினார் என்றால், ஒரே தரம் செலுத்தினார் என்றால், அது பரலோகத்திலே தேவன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் செலுத்தினதை தான் குறிப்பிடுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அது எப்படி எனில், கால் வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்ப இந்த ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நாம் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருப்போம் என்றால், இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த குற்றமற்ற மனசாட்சி நம்முடைய இருதயத்திலே நிற்கும். அந்த குற்றமற்ற மனசாட்சியோடு நாம் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாயிருப்போம். நன்றாக நல்லா நமக்கு தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய ரட்சிப்பு பூரணம் அடைந்து கொண்டே வருகிறதா என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இதுதான் தெளிவான ஒரு ஆசிட் டெஸ்ட் என்று சொல்லலாம். 14 இதுல நம்ம 14 கிளியரா சொல்லியிருக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்ம முதலாவது 9வது வசனத்துல பார்த்தோம். 9வது வசனத்தின் பின்பகுதி, இந்த காணிக்கைகளும் பலிகளும் ஆராதை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாது. அப்ப முதலாவது இருந்த உடன்படிக்கை பூரணப்படுத்த கூடாதது. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறாரே, அது நம்மை பூரணப்படுத்த கூடியது என்பதை 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 71வது வசனத்திலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யோவான் ஸ்நாபகனுடைய தகப்பனார் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூறினார். அதை யாராவது ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 1 நான் வாசிக்கிறேன். 71. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை இடுவேன் என்று. அது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். 67வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள்ல ஒரு பகுதி. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல உள்ள ஒரு பகுதி என்ன, எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளை. இது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். யார் மூலமாக? இந்த இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அது குழந்தையாக இருக்கும் பொழுதே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அப்போ அப்படி நாம் ஊழியம் செய்வதற்காக நம்முடைய மனசாட்சியை ஒரு குற்றமற்ற மனசாட்சியாக கொண்டு வருவதற்கு தன்னைத்தானே பலியாக செலுத்தினார். ஒரே முறை மீண்டும் மீண்டும் வருஷம் போய் பலி செலுத்துறதல்ல, ஒரே முறை பலியாக செலுத்தினார். இதுல நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது 15வது வசனம், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். இப்ப புது உடன்படிக்கை நியூ கவெனன்ட் சர்ச் அப்படியெல்லாம் கூட நிறைய சர்ச் எல்லாம் வந்துச்சு. ஆனா இதெல்லாம் இப்படி வித்தியாசமாய் பேர் வைத்துக் கொள்வதில் அத்தனை சிறப்பு என்று நான் நினைக்கவில்லை. புது உடன்படிக்கைக்குன்னு ஒரு சர்ச் இல்ல. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாருக்குமே என்னதான் புது உடன்படிக்கை. ஆனால் பழைய உடன்படிக்கை ஆண்டவர் வேற, இப்ப வேற ஆண்டவரா இல்ல, ஒரே ஆண்டவர் தான். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு பதிலுக்கு பதில் செய்ய சொன்னாருன்ட்டு இல்ல. லேவியராகமம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே ஆண்டவர் தான். 19வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர்.
ஆண்டவருடைய நிலைப்பாடு அன்னைக்கும் இதுதான், இன்னைக்கும் இதுதான். ஆனா அன்னைக்கு இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கையின் வழிமுறைகளுக்கு, இப்ப ஒருத்தன் அவனை அடிச்சுட்டான்னா அதை எப்படிதான் நிவர்த்தி செய்கிறது? நீ மன்னிச்சிருன்னு சொன்னா அவனுக்கு அது புரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து ஒரு கன்னத்துல அடிச்சா அடுத்த கன்னத்தை காட்டணுன்ற அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டினபடியினால் மனிதனுக்கு புரிகிறது. ஆனால் அன்றைக்கு புரியாது. ஆனா ஆண்டவருடைய நிலைப்பாடு அன்றைக்கும் அதுதான், நீ பழிக்கு பழி செய்யாதேன்தான். ஆனாலும் ஒரு அடி ஒருத்தன் கொடுத்த உடனே அப்புறம் திருப்பி அது நிக்காமலேயே போய்கொண்டிருக்கனால ஒரு அடி அடிச்சா திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கேன்னு சொல்றாரு. இவ்வளவுதான். ஆகையினால ஆண்டவருடைய நிலைப்பாடு, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை எல்லாம் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் மனிதன் விளங்கி கொள்வதற்காக ஆண்டவர் பல விதங்களிலே அவைகளை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்தான். அதனால நீங்க புது உடன்படிக்கை சர்ச்சா பழைய உடன்படிக்கை சர்ச்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பதிலே சொல்ல மாட்டீங்களா? நாங்க புது உடன்படிக்கையின் பிள்ளைகள், அவ்வளவுதான். எந்த சர்ச்சில் இருந்தாலும் நமக்கு புது உடன்படிக்கை தான். ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். நான் புது உடன்படிக்கையில பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 23, 24 இடையில உள்ளதை நீங்க வாசிச்சுக்கோங்க வீட்டுல. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. இப்போ பரலோகத்தில், இந்த வசனத்தை தான் இப்ப நீங்க லேவியராகமத்துல நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட்டேன். 20வது வசனம், லேவியராகம் 16:20 சொன்னேன். 3 இடங்கள் அந்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம். இது பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள். இந்த 3 பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எல்லாம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலாய் அனைத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் அவைகளெல்லாம் சுத்திகரிக்கப்படுவது ஆட்டுக்கடாவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டதென்றால், பரலோகத்தில் உள்ளவைகள் நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு போக வேண்டியது. இவைகள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இதற்கு மேலான விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். அப்போ அந்த 3 ஸ்தலம் அது பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள். அதை சுத்திகரிப்பதற்கு பழைய உடன்படிக்கையின் மூலமாக ஆட்டுக்கடாவின் ரத்தம். ஆனால் பரலோகத்தில் உள்ளவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் நாம். அதற்கென்று அவைகளை நாம் சுத்திகரிப்பதற்காக தேவன் தம்முடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 10வது அதிகாரத்திற்கு போகலாம். 1வது வசனம் யாராவது ஒருவர் வாசிங்க. யாருக்கு தூக்கம் வருதோ அவங்க வாசிங்களேன். 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சரி, யாருக்கு வாசிங்க. எல்லாருமே முழிச்சுதான் இருக்கீங்களா? 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். இது ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. இதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். 28வது வசனம் 9:28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப இந்த பாவம் மன்னிப்பு இதெல்லாம் பத்தி புது உடன்படிக்கையை நினைவு கூறுதல் இதெல்லாம் நம்ம எதற்காக செய்வோம்? அவர் மீண்டும் வருவார், தரிசனம் ஆவார். எதற்காக? அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக அவர் வருவார். ஆகையினாலதான் நம்ம இதை இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா இதெல்லாம் முடிஞ்சு போனது. ஏன் இதை பத்தி தியானிக்கிறோம்னா இது காரணம் இதைத்தான். சரி, பூரணப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் எப்படி பழைய உடன்படிக்கை பூரணப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இதை பூரணப்படுத்தக்கூடிய பலி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரணப்படுத்த வேண்டிய பலியை 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியை காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போ அவருக்கு எது பிரியம் இல்ல? சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, இது எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்திருந்தார். ஆனா இதனால உனக்கு என்ன ஆகுது? உன்னுடைய வாழ்க்கை பூரணப்படாது. இதற்கு மேலாக ஒன்றை வேண்டும். என்னது? உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல, இன்றைக்கு நாம் நம்முடைய சித்தத்தை தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்யறதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் ஆண்டவர் விரும்பக்கூடிய பலி. இதற்கு அடையாளம் நம்ம இதை பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும்னா, சங்கீதம் 40, 6, 7, 8 வசனங்கள்ல இதே வார்த்தைகளை தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40, 6, 7, 8 வசனங்களை பார்க்கும் பொழுது இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பலியை அல்ல தேவன் விரும்புகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறதை விரும்புகிறார். அதை செய்துதான் யார் நிறைவேற்றினார்? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து. அவருக்குன்னு ஒரு சித்தம் இருந்தது இல்ல? இதை நான் லாஸ்ட் மந்த் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு சித்தம் இருந்தது. அந்த சித்தத்தை அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டு, என்னுடைய சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்கே வந்தேன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னார். யோவான் 6:38 அதைத்தான் திட்டமாக சொல்கிறார். கடைசியாக அவர் தன்னுடைய சிலுவையிலே மரணத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கூட அவருக்கு போராட்டம் தான். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க. ஆனா என்ன அவருக்கு பிரதானமானது? என் சித்தம் இல்ல, அவருடைய சித்தம். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்த பொழுது அவருக்கென்று ஒரு சித்தம் இருந்தது, பிதாவுக்கென்று ஒரு சித்தம் இருந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷீகத்திலே அவருடைய சித்தம் வேறு. ஆனால் அவர் கற்றுக்கொண்ட கீழ்ப்படிதல் என்ன சொல்லிச்சு? இந்த சித்தத்தை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவர் சொன்னதை செய், அதுக்கு தானே நீ வந்த. இன்னைக்கு நம்ம அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் தேவன் விரும்புகிற பலி நம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். 10வது அதிகாரம் அப்படியே 14 முதல் 17 வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்தாவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கை யாவது. என்னது? எந்த நாட்களுக்கு பின்பு? 9, 10 அங்கதான் நம்ம பார்த்தோம். சீர்திருந்தல் வர வரைக்கும் இந்த மாதிரி உள்ள செயல்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த சீர்திருந்தல் வருகிறதைத்தான் அந்த நாட்களுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களுக்கு பின்பு அவர் ஏற்படுத்தும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எரேமியா 31, 33, 34 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். எரேமியா 31, 33, 34 வசனங்கள். வாசிங்க. நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, வாசிங்க. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இப்போ நான் முதல்ல ஒரு 3 நிலைப்பாடை சொன்னேன். 1 குழியில விழுந்தது, மீறுதல். 2வது விழுந்ததினால் ஏற்பட்ட காயம் சரி செய்ய வேண்டும், இழப்பு சரி செய்ய வேண்டும். 3வது இனி விழாமல் இருக்க வேண்டும்.
இந்த மூன்றையும் நம்முடைய அன்றாடக வாழ்க்கையிலே பாவத்திலே நாம் விழாமல் இருப்பதற்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன இருக்கணும்? நம்முடைய இருதயம் எப்பவும் என்ன சொல்லணும்? ஆண்டவரோட நிலைத்து நிற்கிற விதத்துல இருதயம் கிரியை செய்துட்டு இருக்கணும். அந்த இருதயம் கிரியை செய்யறதுல நமக்கு கண்ட்ரோல் இருக்கா? கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? எல்லாரும் ஆஃப் ஆயிட்டீங்க, யாருமே யோசிக்கிறது இல்லை. இருதயத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடிகிறதா? முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருதய பலகையிலே நான் என்ன பண்ணிடுவேன்? என்னுடைய வார்த்தையை எழுதி விடுவேன். எசேக்கியேல் 36, 26, 27 வாசியுங்கள். இங்கே எரேமியா மூலமாக பிரமாணத்தை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் மூலமாக என்னுடைய ஆவியை அவர்களுக்குள்ளே வைப்பேன் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். எசேக்கியேல் 36, 26, 27. வாசிங்க. போதும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் செய்த மீறுதல்களுக்குரிய பரிகாரம் எல்லாம் அவர் ரத்தம் சிந்தி நிறைவேற்றி அதை பரிகாரத்தை முடிச்சிட்டாரு. ஆனால் இனி நாம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இந்த 2 காரியத்தை நம்முடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணத்தை எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயத்துல இந்த கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி தீர்க்க தரிசனமா எல்லாமே சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல கடைசி 37வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36, 37. கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் சொல்றாரு. என்ன பண்ணுவாரு? கல்லான இருதயத்தை எடுத்துருவாரு. கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை வச்சுட்டு அதுல தன்னுடைய ஆவியை உள்ளத்துல வைத்து தன்னுடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்துல எழுதி இதெல்லாவற்றையும் செய்வேன். ஆனா இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இடத்துல கேட்கிறார். அந்த உணர்வு இல்லாமல் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. என்ன செய்யறது பிரதர், இப்படிதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி உலகத்தாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து விட்டு இது போதும் அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை தான் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை கவனிக்கும் பொழுது தொடர்ந்து இங்கே எபிரேயர் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி அந்த 19 முதல் 22 வசனங்களை மாத்திரம் குறிப்பிட்டு நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அது என்ன மாம்சமாகிய திரையின் வழியாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வேன்னு சொல்லி மாம்சத்தை என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். மாமிசம் என்று வேதத்துல மாம்சத்தின் எண்ணங்கள் பாவத்தை கொண்டு வருது. மாமிசம் என்று சொல்லுகிற எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அது எதை சொல்லுகிறது என்றால் நம்முடைய சுய சித்தத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். அவர் மாமிசத்தை என்ன பண்றார்? சிலுவையில அடிப்பதற்கு விட்டு கொடுத்தார். அதன் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்வதற்குரிய புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். அப்படியே பின்னாடி 9வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு குறிப்பை பார்க்கலாம். 8வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவள் தெரிவித்திருக்கிறார். அப்போ முதல்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது தேவனுடைய சமூகத்திலே அவரோடு இணைந்து எப்பொழுதும் இருப்பதற்குரிய வழி கிடையாது, இருக்க முடியாது. ஏன்? முதலாவது நீ பிரிந்து ஓடிவிட்டாய். ஆனால் இப்போ ஆண்டவர்
தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்ததின் மூலமாக நீ என்றைக்குமே அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகலாம், அவரோடு நிலை கொண்டு வாழ்ந்திருக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். எனவே கடைசியாக 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். எப்படி நம்ம ஆண்டவரிடத்துல சேர வரணும்? 3 காரியங்கள் கவனிக்கிறீங்களா? 3 காரியங்கள். துருமனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும். இருதயம் எப்படி இருக்கணும்? குற்றமற்ற மனசாட்சியோட இருக்கணும். நம்ம கம்யூனியன் எடுக்க வர்றோம்ல, வெள்ளிக்கிழமை கம்யூனியன் கொடுக்க போறாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படி வரணும்? மனசாட்சி முதல்ல எப்படி இருக்கணும்? குற்றமற்ற மனசாட்சியாக இருக்கணும். 2வது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் சுத்தமா வரணும். 3வது, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். நம்பிக்கை வேணும் ஆண்டவரிடத்துல போற பொழுது, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும். எபிரேயர் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். 11வது அதிகாரம் 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது, ஆண்டவர் எனக்கு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலம்னா அங்க இருந்து இங்க நிக்கிறதுக்கு இல்ல, அது அல்ல அர்த்தம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்துச்சு? தேவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமையோடு இணைந்து எப்பொழுதும் இருப்பதற்குரிய ஒரு மார்க்கத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதன் வழியாக நான் செல்லும் பொழுது நான் எப்பொழுதும் அவரோடு ஐக்கியமாய் இருக்க முடியும். அப்போ இந்த மார்க்கத்தை அவர் ஏற்படுத்தினதை நாம் நினைவு கூறுவதற்கு தான் கம்யூனியன் எடுக்கிறோம், வேற எதுக்கும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, மரணம் இறக்க போற நேரத்துல யாராவது கம்யூனியன் கொடுத்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு இப்படி எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு? நான் எடுக்கிறத தப்பு சொல்லல, இதை யோசித்து கொள்ளலாம். இப்படி அவரிடத்துல நம்ம சேர வேண்டிய முறை சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக 1 கொரிந்தியர் 11 எடுத்து குறிப்பிட்டு கடந்து செல்ல விரும்ப இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 11 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நம்ம செய்யறது ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு வழியை ஆண்டவர் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறாரு. எப்படி ஒரு வழி? எங்க போறதுக்கு? எல்லாரும் ஒன்னும் பரலோகத்துக்கு போற வழின்னு சொல்லாங்க. இன்னைக்கு அவருடைய மகிமையில அவரோட கூட சேர்ந்து இருக்கிறது. That can make you feel the presence of God 24/7. அதைத்தான் சொல்லியிருக்கு. இருக்க முடியுதா? அதை நினைவு கூறுவதற்கு தான் ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி. இது கொஞ்சம் ரொம்ப கருகலான சத்தியம், ஆழமான சத்தியம், ரொம்ப நீளமான சத்தியம். ஆனா இதை நம்ம எல்லாம் சேர்த்து படிச்சோன்னா தான் ஒரு காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எதுக்கு இதெல்லாம் செய்யறோம்? என் பிரெட் வீட்டில் இல்லையா? வைன் வீட்டில் இல்லையா? யோசித்து பார்க்கணும். அந்த நேரத்துல இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்து மரித்தார், இட்ஸ் a historical fact. உயிர் தெழுந்ததை தான் நம்ப மாட்டாங்க.
அதனால நம்ம போய் தெரிவிக்கணுன்றது ஒன்றும் தேவையில்லை. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லார்ட்டையும் போய் சொல்றது அல்ல. கர்த்தருடைய அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்னா, அவருடைய மரணத்துல என்ன அது விளங்கிச்சு? தன்னுடைய சுயத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது தான் மரணம். அதே போல நானும் ஒப்பு கொடுத்துருக்கிறேன்ட்டு தெரியப்படுத்துவது தான் மரணத்தை தெரியப்படுத்துவது. அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து வந்து கம்யூனியன் எடுத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காணும். பிரியமானவர்களே, இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து தன் ஜனங்களை அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி வந்து காலாகாலத்துல செய்ய வேண்டிய தீர்க்கதரிசி அனுப்ப வேண்டிய காலத்துல தீர்க்கதரிசி, அதுக்கு பிறகு அவருடைய குமாரன் அனுப்ப வேண்டிய காலத்துல குமாரன், அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த மார்க்கத்தின் வழியாக நாம் போய் அவரோடு என்றைக்கும் ஐக்கியமாய் இருப்பதற்கு, அந்த மகிமையை ஒவ்வொரு நாளும் தரிசித்து அனுபவித்து வாழுவதற்கு அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அவர் அப்படி ஒன்று வச்சிருக்கிறாருன்னு நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு தான் இதை செய்யுங்கன்னு சொன்னாரு. ஆனா அதை விட்டுட்டு ஏதோ கம்யூனியன் இன்னைக்கு கொடுக்குறாங்க, நான் ஆயத்தப்படாம தான் வந்துட்டேன், சரி கொடுக்குறாங்க நான் எடுத்துட்டு போய் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதை தேவன் விரும்புவதில்லை. ஆகையினால் தான் சொன்னாரு, விற்கிறவங்களெல்லாம் துரத்துனாரு. எதுக்கு? வந்த பிறகு நினைப்பாங்க ஒரு புறாவை வாங்கி அங்கே கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு வசதியா பக்கத்திலே கொண்டு புறா வீட்டில இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு கூட அதை பத்தி நினைக்க மாட்டாங்க. பணம் இருந்தா அப்போ எங்க வேணாலும் புறாவை வாங்கிக்கலாம், இன்னைக்கு ஜிபே போட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இல்ல, இப்படி வாழ்வதை அல்ல, அதைத்தான் ஆண்டவர் துரத்தினார் அவர்களை அந்த இடத்தை விட்டு. அவர் சொன்னது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அவர் காட்டக்கூடிய அந்த மார்க்கம் என்ன என்பதை விளங்கி கொண்டு அதை பின்பற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்றால் இந்த நாள் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமான நாளாக காணப்படும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூந்தி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் பவனியை முடித்து ஆலயத்தின் பக்கத்துல வந்த பொழுது பட்டணத்தை பார்த்து, ஆண்டவரே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும் என்று நீர் சொன்னேன்.
ஆண்டவரே, கழுதையிலே நீர் பவனி போனதை இன்றைக்கு ஒருவேளை பாரம்பரியமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீ அன்றைக்கு பவனி போனதை விட அன்றைக்கு நீர் சொன்ன சத்தியம் என்று என்ன என்று இந்த நாளிலே தியானித்தோம் ஆண்டவரே. இதை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இது உணர்வாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எங்களுக்கு காட்டி இருக்கிறேன், புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. அதை பின்பற்றுவதற்கு, அதை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே நீர் வரும் வரை உடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்கிறவர்களாய் உலகத்திலே வாழ்ந்திருக்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்தார். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி.